இயக்கப்பட உள்ள இந்தியாவின் அதிவேக ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. தலைநகர் டெல்லியில் இருந்து ஆக்ரா வரை உள்ள தூரத்தை மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் 90 நிமிடங்களில் செல்லக்கூடிய இந்தியாவின் அதிவேக ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. டெல்லி ரயில் நிலையத்தில் உள்ள 6வது பிளாட்பார்மில் இருந்து காலை 10 மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் நிர்ணயிக்கப்பட்ட 90 நிமிடங்களுக்கு பதிலாக 100 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு மதியம் 1 மணிக்கு ஆக்ரா சென்றடைந்தது. இந்த அதிவேக ரயில் செல்வதற்காக 15 கோடி ரூபாய் செலவில் ரயில் பாதைகள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தினை எட்டி 90 நிமிடங்களில் பயண தூரத்தை கடக்க உதவும் வகையில் 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் மூலம் தடையின்றி செல்ல ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இந்த பணிகள் யாவும் நிறைவடைந்து நவம்பர் மாதத்தில் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த அதிவேக ரயில் பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் இதேபோல் டெல்லியில் இருந்து கான்பூர் மற்றும் சண்டிகருக்கும் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி குழு கூட்டத்தில் தேமுதிக கவுன்சிலர் தனது சட்டையை கழற்றி சோப்பு போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையங்கோட்டை ஊராட்சியின் 8வது வார்டு கவுன்சிலராக தேமுதிகவை சேர்ந்த வல்லரசு முருகன் என்பவர் உள்ளார். இவரது வார்டுக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் படித்துறை கட்ட கடந்த 2013ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆனால் 1.5 ஆண்டுகள் ஆகியும் பணிகள் தொடங்கப்படவில்லை. இதுகுறித்து வல்லரசு முருகன் பலமுறை ஊராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் முறையிட்டும் பலனில்லை. இதனை அடுத்து ஒன்றிய குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தனது வார்டு புறக்கணிக்கப்படுவதாக கூறி தனது சட்டையை கழற்றி சோப்பு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டார். பஞ்சாயத்துல பாடசாலை கிராமத்துல அந்த படித்தரம் ஒதுக்கப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த பணிகள் இதுவரைக்கும் நடக்கவும் இல்லை. அதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. மக்கள் பயன்படுத்துவதற்கு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல குளிக்க கூட முடியாத அளவுக்கு முள்புதர்கள் அடைந்து போயிருக்கு. இதை கண்டிச்சு நான் வன்மையாக கண்டித்து சோப்பு போட்டு போராட்டம் இந்த இடத்துல நடத்த போறேன். இதோட முடிக்க போறது கிடையாது. எனக்கு இந்த பணி நடக்கலன்னா தொடர்ந்து நான் போராடுவேன் சார் என் மக்களுக்காக. ஆமா, தேமுதிக மக்களுக்காக குரல் கொடுக்கும் சார். அது கடைசி வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த பணி உடனே எனக்கு நடக்கணும். நடக்கல அப்படின்னா என் ஊர் மக்கள் கூட்டிட்டு வந்து யூனியன் ஆபீஸை முற்றிலே போராட்டம் பண்ணுவோம் சார். பாளை ஊராட்சி தலைவராக இருக்கும் அதிமுகவை சேர்ந்த சொர்ணமா தங்கராஜ் மற்றும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தான் படித்துறை கட்டப்படாமல் உள்ளதாக வல்லரசு முருகன் குற்றம் சாட்டினார். இதே நிலை தொடர்ந்தால் 8வது வார்டுக்குட்பட்ட கிராம மக்களை திரட்டி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மக்கள் நலனுக்காக தேமுதிக கவுன்சிலர் நடத்திய இந்த நூதன போராட்டத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளின் பூட்டை உடைத்து 33 சவரன் நகை, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி KK நகர் அருகே உள்ள பாரி நகரை சேர்ந்தவர் காமராஜ். வேளாண்மை பொறியியல் துறை கண்காணிப்பாளரான இவரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் அவரது மனைவியும் வேலைக்கு சென்றிருந்தனர். அப்போது பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 13 சவரன் நகை, 2 கிலோ வெள்ளி மற்றும் டிஜிட்டல் கேமரா ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். உடனே பார்த்து எல்லா கதவு பீரோ எல்லாமே திறந்து உடச்சிருந்தது. ஜுவல் வச்சிருந்தேன், ஒரு 13 பவுன் ஜுவல் இருந்தது. வெள்ளி பார்த்து ஒரு 2 கிலோ இருந்தது. எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடியில தான் நான் வச்சிருந்தேன். தெரியாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடியில மறைச்சு வச்சிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள குள்ளிச்செட்டிப்பட்டியில் உள்ள ஒரு தோட்டத்தில் சங்கர நாராயணன் என்பவர் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்துள்ளார். அவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சங்கர நாராயணன் கழுத்தறுத்து படுகொலை செய்துள்ளனர். பின்னர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 20,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் டிவி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் கிழக்கு தாம்பரம் பகுதியில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி, 20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவை கணபதி KRB நகரில் மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான பம்பு செட் நிறுவனத்திற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தொடரும் கொள்ளை சம்பவங்களால் தமிழக மக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.